வணக்கம் உறவுகளே. நம்மளுக்கு எவ்வளவுதான் வயசானாலும் நாம பிள்ளைங்க எல்லாம் நம்ம தோளுக்கு மேல வந்து நின்றுட்டா கூட நம்மளுடைய ஏதாவது ஒரு நிகழ்வுல இல்லை ஏதாவது ஒரு தருணத்துல நம்ம இந்த வார்த்தையை சொல்லாம நம்ம கடந்து போக முடியாது. அப்படி என்ன வார்த்தை அப்படிங்கிறீங்களா? இன்னைக்கு எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா இதை நம்ம வந்து எல்லாரும் சொல்லியிருப்போம். அப்படி ஒரு உன்னதமான ஒரு உயர்வான அப்பா அப்படிங்கிற ஒரு உறவிற்காக என்னுடைய இந்த சிறு கவிதை அனைத்து தகப்பன் சாமிகளுக்கும் எனது அர்ப்பணம், சமர்ப்பணம். அம்மா கிட்ட கேட்டு அழுது புரண்டு உருண்டு தோத்த என் தங்கச்சி அப்பான்னு கேட்டதுமே ஓடி போய் அவ ஆசைப்பட்ட அதே சைக்கிளை வாங்கி கொடுத்த என் அப்பா இன்னைக்கு என் மகளுக்காக நான் சைக்கிள் வாங்க கடையில போய் நின்னப்போ என் நினைப்புல, அப்பா இன்னைக்கு நீ மட்டும் இருந்திருந்தா நான் பேசி ஜெயிச்சு மேடையில முதல் பரிசு வாங்கினத தூரமா ஓரமா நின்று பார்த்து ரசிச்ச என் அப்பா இன்னைக்கு என் மகன் அதே மாதிரி பரிசு வாங்கையில அதை பார்த்து ரசிக்க, அப்பா நீ என் கூட இருந்திருந்தா தரிகட்டிய வாழ்க்கை வழி மாறி போனப்போ அதை தடம் போட்டு வடம் சேர்க்க, அப்பா நீ மட்டும் இருந்திருந்தா ஏமாந்து ஏமாந்து நான் எல்லாத்தையும் இழந்த போது தோள் தட்டி என்னை தேற்ற, அப்பா நீ மட்டும் இருந்திருந்தா ஊர் மெச்ச நீ வாழ்ந்த அந்த வாழ்க்கைய நான் வாழ தெரியாம புழுங்கும் போது பேரு வச்சு நீ மட்டும் வந்து எனக்கு ஆறுதலா இருந்திருந்தா என் ரூபத்துல உன பாக்குறோம் அப்படின்னு நம்ம உறவெல்லாம் சொல்லும் போது அதை கேட்டு புன்னகைக்க, அப்பா நீ மட்டும் இருந்திருந்தா சளி ஒழுக தெருவில் நிக்கிற பிள்ளைய நீ பார்த்ததுமே உன் சஃபாரி சட்டை கூட கர்ச்சீஃபா மாறி போகும். தைய கூலியே 1000 ரூபாய் சளி துடைக்க வாப்பான்னு நான் கேட்பேன். காசு குணம் பெருசு இல்லடா, மக்க மனுஷங்க தான் பெருசுன்னு நீ வாழ்ந்த அந்த வாழ்க்கை மனசுக்கு பிடிச்சத யாருக்குமே அஞ்சாம துணிச்சலா செய்யற வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய நான் வாழ துணிகையில, அப்பா நீ மட்டும் என் கூட இருந்திருந்தா பசுமை போல மனுஷன்னு உன்னை ஊரே சொன்னதுண்டு. போறதுக்குள்ள இப்படி 4 பேரையாவது சம்பாரிச்சுட்டு போகணும்டான்னு நீ சொல்ற. ஆனா நீ போகையில 4000 பேர் உன் பின்னாடி அழுதுகிட்டே வந்ததை பார்த்தப்போ தர்மனா நீ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அவங்க கண்ணீர்ல தெரிஞ்சுதையா. இது உனக்கான கவிதை, உன்னோட கவிதை. இதை உனக்காக நான் படிக்கையில இதை கேட்டு மகிழ, அப்பா நீ மட்டும் இப்ப இருந்திருந்தா. இந்த கவிதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க அப்பாக்களை எவ்வளவு பிடிக்கும், உங்க அப்பாக்களோட உங்களுக்கு அனுபவத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.